2013ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சிற்றுந்து என்று அழைக்கப்படுகின்ற இந்த மினி பஸ். என்றால் தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியா அப்படிலாம் கூட திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கூட இப்படியான கேள்விகள் கேட்டாங்க. அதன் தொடர்ச்சியா இந்த சிற்றுந்துகள் ரொம்ப கணிசமான அளவு குறைவாயிடுச்சு. ஒருவேளை தனியாரால் இந்த சிற்றுந்துகள் இயக்கப்படுகின்ற ஒரு சூழலில் குறிப்பாக இந்த கட்டணங்கள் எந்தெந்த வழித்தடங்களில் அரசு பேருந்து அரசு சிற்றுந்து நின்றதோ அரசு இந்த ஒட்டுமொத்தமான போக்குவரத்திற்கு இந்த கட்டண உயர்வு வரும்போதுதான் இந்த சிற்றுந்துகளை தனியார் மயமாக்கி விடக்கூடிய இந்த செயலை பார்க்கிறோம். அரசாங்கம் உறுதியாக இதில் தலையிட்டு தற்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே தனியார் பங்களிப்போடு இதை செயல்படுத்துமே ஆனால் இதற்கு பொதுமக்களிடம் பெரிய அதிருப்தி இருக்காது. நியூஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அப்பத்தூர், வலசரவாக்கம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா தனியார் மினி பேருந்துகளை அனுமதிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் பிப்ரவரி மாதம் முதல் இந்த தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியிருந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பா போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா நம்மளோடு கலந்துரையாடலுக்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் தாஸ். வணக்கம் பத்மநாபன். இந்த பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை சென்னை புறநகர் பகுதிகளில் அனுமதிக்கிறதா தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? கண்டிப்பா பத்மநாபன். நம்ம அரசாங்கத்தின் செயல் திட்டம் அல்லது அரசாங்கத்தின் நலத்திட்டம் இருக்கு இல்லையா, அல்லது அரசாங்கத்தோட துறைகளில் மிக மிக முக்கியமானது இந்த போக்குவரத்து துறை பத்மநாபன். அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த போக்குவரத்து துறை என்பது பல கோடி பேர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு துறை, மக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை பத்மநாபன். ஏன்னா அந்த பேருந்தை தவிர்த்து ஒரு நாளின் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு தொடங்காது. அது உள்ளூரில் இருந்து வெளியூர் செல்வதாக இருக்கட்டும், உள்ளூரிலேயே ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த போக்குவரத்து துறை என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு துறை. அரசாங்கத்தின் மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு துறை. இதுல நம்ம பார்க்கும் பொழுது அரசு போக்குவரத்து துறை வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும் அல்லது மாநகரத்துக்குள் இருக்கக்கூடிய பேருந்துகள், சாதாரண கட்டணம், ஏசி பேருந்துகள் இருக்கு, மகளிருக்கான இலவச பேருந்து இருக்கு அப்படின்னு பல்வேறு பேருந்துகள் அரசு பேருந்து கழகத்தால், மாநகர பேருந்து கழகத்தால் நடத்தப்படுவதை நாம் அறிவோம். அதுல பத்மநாபன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம குறிப்பா நம்ம ஒரு வசிக்கக்கூடிய தெருவில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாப்புக்கு செல்வது என்பது கொஞ்சம் தொலைவா இருக்கும். எல்லா பகுதியுமே அந்த எல்லா பகுதிக்கு அருகிலேயுமே பேருந்து நிறுத்தம் இருக்குமா அப்படின்னா இல்ல அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு சூழலில் தான் 2013ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சிற்றுந்து என்று அழைக்கப்படுகின்ற இந்த மினி பஸ் ஒரு திட்டம். அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அந்த சிற்றுந்து பேருந்துகள் இயக்கப்பட்டது 2013ஆம் ஆண்டு பத்மநாபன். இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. நான் முன்னமே குறிப்பிட்டது போல நம்மளுடைய வீட்டிலிருந்து நம்ம தெருக்கள் கூட அந்த சிற்றுந்து போவதை வருவதை நம்ம பார்த்திருப்போம். நீங்களும் நானும் எல்லாமே அதில் பயணிக்காத நபர்களே இல்லை என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. ஏன்னா பெரியவங்க இருப்பாங்க, வயதில் மூத்தவர்கள், குழந்தைகள் எல்லாமே நம்ம வீட்டில இருந்து இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு செல்வது என்பது கொஞ்சம் தொலைவுல இருக்கும் போது அது ஒரு கடினமான ஒரு நிலையா தான் இருந்துச்சு. அதுக்காக ஒரு ஆட்டோ தேடுறது இப்படின்னு ஒரு சிக்கல்களா இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு இடத்தில் 2013ஆம் ஆண்டு அந்த கொண்டு வரப்பட்ட அந்த சிற்றுந்து திட்டம் என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அது 2019, தற்போது 2025 இந்த ஆட்சி காலம் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த சிற்றுந்துகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, பழைய மாதிரி இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறதா அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட ஆங்காங்க இந்த கருத்துக்கள் உலாவ தொடங்கியது. நம்ம கூட கண்கூட பார்த்தோம்.
கடந்த காலத்தில் இது நிறைய பேருந்துகள் போவதும் வருவதுமாக இருந்தது. தற்போது இந்த சிற்றுந்துகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படின்னா கூட நிறைய பேர் இந்த கருத்துக்களை பதிவு செய்து வந்தார்கள். தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அரசு பேருந்து வந்து தனியார் வசம் வந்து ஒப்படைக்கப் போகிறார்கள், தனியார் பங்களிப்போடு அரசு போக்குவரத்து துறையில் சில முன்னெடுப்புகள் எடுக்க போகிறார்கள் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் உலாவ தொடங்கியது. அப்ப கடுமையான விமர்சனங்கள், கடுமையான கருத்துக்கள் கூட தொடர்ந்தது. ஏனென்றால் தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியா அப்படின்லாம் கூட திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கூட இப்படியான கேள்விகள் கேட்டாங்க. அதன் தொடர்ச்சியா வந்து இந்த சிற்றுந்துகள் வந்து ரொம்ப கணிசமான அளவு குறைவாயிருச்சு. இந்த சிற்றுந்துகள் வந்து தனியார் வசம் ஒப்படைக்க போறாங்க அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த கருத்துக்கள் உலாவ தொடங்கியதை நாம் அறிவோம். இப்படியான ஒரு சூழலில் தான் இப்போ பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த சிற்றுந்துகளை தனியார் இயக்க போவதாக ஒரு அறிவிப்பு, ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு பத்மநாபன். இது ஏன், எதற்காக இந்த ஒரு அறிவிப்பு? ஏற்கனவே வந்து கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி சென்னை மாநகர மேலாண் இயக்குனர் திரு ஆல்பி ஜான் வர்கீஸ் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்ற போது இந்த சென்னை மாநகரத்தில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த சிற்றுந்துகளை இயக்கலாம், 25 கிலோமீட்டருக்குள் இல்லாமல் 18-13 கிலோமீட்டருக்குள் இதை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அதை தொடர்ந்துதான் இந்த ஒரு, அதாவது 25 கிலோமீட்டர் வரை மினி பேருந்துகளை இயக்காமல் 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை இயக்கலாம் அப்படின்னு ஆல்பி ஜான் வர்கீஸ் சொன்னதாகவும் அந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வந்துச்சு பத்மநாபன். இப்ப ஜூலைக்கு பிறகு இந்த கடந்த ஆண்டு, இப்ப இந்த ஆண்டு பிப்ரவரியிலிருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பத்மநாபன். இதற்கு வழக்கம் போல எதிர்கட்சிகள், கூட்டணி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு இது எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியவில்லை. வழக்கம் போல கம்யூனிஸ்டுகள் இந்த திட்டத்தை எதிர்த்து வருகிறது, அந்த தொழிற்சங்கங்கள் இதை எதிர்த்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வாயிலாக கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இது தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியா, ஏன் வந்து இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது, 25 கிலோமீட்டருக்குள் இல்லாமல் 6 முதல் 8 கிலோமீட்டர் இயக்க வேண்டும் என்றது மாநகர மேலாண்மை இயக்குனர் ஆல்பி ஜான் வரைக்கும் சொல்லும் போது, அப்போ இது 25 கிலோமீட்டருக்குள் இருந்து இயக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கு. அப்போ இந்த தேவை என்பது எங்கிருந்து வருகிறது, நீங்க எந்த முதலாளிக்கு இதை வந்து தரப்போகிறீர்கள், எந்தெந்த வழித்தடங்களில் இயக்க போகிறீர்கள், எவ்வளவு கட்டணம் வந்து நீங்க வசூலிக்க போகிறீர்கள் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார் பத்மநாபன். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இதுதான், நம்ம ஏன் இதற்கே பொதுமக்கள் வந்து ஏன் வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, ஏன் இதன் மீது இவ்வளவு விமர்சனங்கள் அல்லது எதிர்ப்புகள் தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது பத்மநாபன், நம்ம அரசாங்கத்தின் மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு அரசு நிறுவனத்தை நம்மளால கேள்வி கேட்ட முடியும். ஒரு ரேஷன் கடையில உங்களால ஒரு கேள்வி எழுப்பிட முடியும், ஒரு பால் கடையில உங்களால கேள்வி எழுப்பிட முடியும். ஆனா நீங்க ஒரு தனியார் பேர் வந்து, ஏன்னா நம்ம இந்த பண்டிகை காலங்களில் மட்டுமல்லாது எல்லா நேரங்களிலேயும் ஆம்னி பஸ், அந்த ஆம்னி தனியார் பேருந்துகளோட கட்டணங்கள் தான் தோன்றித்தனமாக அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். அதை எதிர்த்து எவ்வளவு பேர் கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கக்கூடிய எவ்வளவு பேரோட கேள்விகளுக்கு இங்க உரிய பதில் கிடைக்கிறதெல்லாம் தொடர்கதையாகி இருக்குது. இதை எடுத்து நடத்தும் போது இது என்ன கட்டணம், ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கும் போது உறுதியாக அரசாங்கத்தையும் ஒரு இன்ஃபுளுன்ஸ்டு பர்சனா தான் அந்த நபர் இருப்பாரு. உள்ளூர் அதிகாரிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள் ஒரு துணையோடு தான் அந்த நபர் இருப்பாரு. சோ இப்படி ஒரு சூழலில் இது ஒரு சரியா இருக்குமா? மக்களோடு நேரடியாக கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த தேவை என்பது என்னவாக இருக்கும்னா, நீங்க தனியார் முதலாளிக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்காக தான் இது இருக்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பத்மநாபன். அதேதான் சிஐடி தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே முதலமைச்சரா இருந்த கருணாநிதி வந்து இந்த மினி பஸ் திட்டத்தை வந்து கொண்டு வந்தார், தனியார் மயம் விடுற திட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்ப வந்து அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, கடைசி மைல் வரைக்குமான போக்குவரத்து தொடர்பை வந்து உறுதி செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னாரு. ஆனா அவரே ஒரு கட்டத்துல என்ன சொன்னாருன்னா, இந்த கடைசி மைல் வரைக்கான போக்குவரத்து தொடர்பை வந்து அரசினால மட்டும்தான் செய்ய முடியும்னு சொன்னாரு. அப்பவே வந்து இந்த தனியார் கிட்ட வந்து தாரை வார்க்கிற திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, மறுபடியும் அந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் சிஐடி தொழிற்சங்க தலைவரே வந்து கேட்டிருக்காரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு.
ஆமா. இப்போ என்னன்னா, நம்ம இன்னொரு விஷயம் இத பார்க்கணும் பத்மநாபன். சென்னை தவிர பிற மாவட்டங்கள்ல நகரம் மற்றும் கிராமங்களை இணைக்கும் வகையில் ஏறக்குறைய ஒரு 3000 தனியார் மினி பேருந்துகள் தற்போதும் இயக்கப்பட்டு தான் வருகிறது. இப்ப நான் புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப சென்னையில் இந்த மினி பேருந்துகள் இயக்கப்படும்போது ஒரு நிறைய விமர்சனங்கள் எழுகிறது. சென்னையை தவிர இந்த பிற மாவட்டங்களில் இயக்கப்படுகின்ற தனியார் பேருந்துகளால் ஏற்படக்கூடிய விபத்துகளாக இருக்கட்டும், அல்லது பயணிகளுக்கும் அந்த நடத்துனர்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற வாக்குவாதங்கள், சில்லறை பிரச்சனைகள், பஸ் ஸ்டாப்ல நீ இங்க நிறுத்துனியா, இல்ல பஸ் ஸ்டாப்க்கு தள்ளி நிறுத்துற, இல்ல பஸ் ஸ்டாப்க்கு நீ முன்னாடி நிறுத்துற, அந்த பையை எடுக்க வேணான்ற, இந்த பையை எடுக்க வேணான்ற அப்படின்னு நிறைய சிக்கல்கள் தொடர்கதையாகி தான் வருது. அப்ப அதே சிக்கல் தற்போது சென்னையை நோக்கியும் இந்த ஒரு அறிவிப்பு மூலமாக வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு ஒரு ஐயப்பாடு இதன் மீது எழுகிறது. ஒண்ணு, நீங்க குறிப்பிட்ட மாதிரி தொழிற்சங்கங்கள் கடுமையாக இதை வந்து எதிர்த்து வருகிறது. தனியார் மயமான இந்த தனியார் மயம் என்பது போக்குவரத்து கழகத்தையே வந்து சீரழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொன்று, ஏற்கனவே இந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய பலன்களுக்காக ஆண்டு கணக்கில் காத்திருக்காங்க. ஓய்வூதிய பலன் பெற முடியல. அப்போ இந்த வந்து தனியார் மினி பேருந்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசு பேருந்தோட வருவாய் மேலும் குறைவதோடு மட்டுமல்லாமல் அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த பணிபுரியும் ஊழியர்களோட பணி பாதுகாப்பு கூட கேள்விக்குறியாகும் அப்படின்னு தொழிற்சங்கங்கள் தங்களுடைய அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அதாவது தொழிற்சங்கங்கள் மற்றும் ஒரு கருத்து கூட தெரிவிக்கிறாங்க. தினமும் 1 கோடி கிலோமீட்டர் இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் தற்போது 80 லட்சம் கிலோமீட்டர் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அப்போ ஏராளமான வழித்தடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் வந்து இந்த கருத்தை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்லாது வாரிசு வேலை மறுப்பது, பேருந்து எண்ணிக்கையை குறைப்பது என அதிமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டு 8 அரசாணைகளை திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பத்மநாபன். இதான் மிக முக்கியமானது. நீங்க வாரிசுக்கான வேலை இருந்தது, அதை மறுக்கிறீங்க. பேருந்து எண்ணிக்கையை குறைக்கிறீங்க அப்படின்னு அதிமுக ஆட்சியில் அதிமுக கடந்த ஆட்சியின் போது பிறப்பிக்கப்பட்ட 8 அரசு ஆணைகளை, கவர்மெண்ட் ஆர்டரை திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது அப்படின்றதான் இது தொழிற்சங்கத்தோட, திமுக ஆதரிக்கக்கூடிய தொழிற்சங்கத்தோட குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணியிலிருந்து ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது ஓய்வு பெறும் அன்றே ஓய்வு கால பலன், ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில், அது மட்டுமில்லாது தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதுடன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வாரிசுகளை வழங்க வேண்டும்னு நீண்ட நெடிய பட்டியலை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியின் போது மட்டுமில்லாமல் இந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சி உறுதியாக தங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் என்று கருதி வந்த நிலையில் இந்த ஒரு அறிவிப்பு என்பது பொதுமக்களிடையே மட்டுமல்லாது பத்மநாபன், தொழிற்சங்கங்கள் இடையேயும் இது ஒரு கடுமையான அதிருப்திகளை உருவாக்கி இருக்குது என்றே சொல்லலாம் பத்மநாபன். குறிப்பா உண்மைதான். ஏன் அப்படின்னா வந்து கடந்த முறை வந்து அதிமுக ஆட்சியில வந்து அந்த அரசாணைகள் கொண்டு வந்த போது அதை கடுமையா திமுக வந்து எதிர்த்தாங்க, எதிர்கட்சியான திமுக எடுத்தாங்க. அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த அரசாணைகள்லாம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தொழிற்சங்கங்களுக்கு இருந்தது. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணாலும் சரி அதை நாங்க வந்து இது பண்ணுவோம், அதிமுக அரசுல போட்ட அரசாணைகளை அப்படியே நாங்க பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஆட்சியில இருக்கிற போது ஒரு பேச்சு, ஆட்சியில இல்லாத போது ஒரு பேச்சுங்கிற மாதிரிதான் இதை வந்து தொழிற்சங்கங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த தனியார் பேருந்து மினி பேருந்துகள் இயக்குறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஷேர் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருச்சு. அதாவது வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பேருந்து தாண்டி காத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, ஒரு ஷேர் ஆட்டோன்னா 10 ரூபாய் 15 ரூபாயில 20 ரூபாய் கொடுத்துட்டு டக்குனு போய் இறங்கிடலாம் அப்படிங்கிறது. இப்ப இது மூலமா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த யாரோ ஒரு ஒற்றை முதலாளிகளுக்காக, தனியார் முதலாளிகளுக்காக இந்த லட்சக்கணக்கான ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களோட குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவு தானே இது. கண்டிப்பா பத்மநாபன், நீங்க குறிப்பிட்டது மாதிரி நீங்க குறிப்பிட்ட கருத்தாக இருக்கட்டும், அல்லது இதை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் இவங்களோட கருத்தாக இருக்கட்டும், இதை தனியாரிடம் கொடுப்பதற்கான காரணத்தை அரசாங்கங்கள் விளக்க வேண்டும்.
ஒருவேளை கொடுத்து இது இது மக்களோட கருத்துக்கு செவிசாய்த்து இது மீண்டும் அரசு இயக்கப் போகிறதா, இல்லை உறுதியாக தனியாரால் இயக்கப்படுகிறதா என்பதை நாம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை தனியாரால் இந்த சிற்றுந்துகள் இயக்கப்படுகின்ற ஒரு சூழலில் குறிப்பாக இந்த கட்டணங்கள் எந்தெந்த வழித்தடங்களில் அரசு பேருந்து, அரசு சிற்றுந்து நின்றதோ, அரசு எந்த கட்டணத்தை வசூலித்ததோ அதே கட்டணத்தை வசூலிக்க வேண்டும், அதே வழித்தடங்களில் இயக்க வேண்டும், அதே வழித்தடங்களில் எங்கெங்கெல்லாம் இந்த நிறுத்தி சென்றதோ அதெல்லாம் இந்த நிறுத்தி சென்று எந்த நோக்கத்திற்காக இந்த சிற்றுந்து போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டதோ 2013ஆம் ஆண்டு, அதில் எந்த அளவிற்கும் தொய்வில்லாமல் தற்போதும் இயக்கப்பட்டால் இது இது மிகுந்த வரவேற்பு பெறும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்துறது சம்பந்தமா வந்து நீங்க எல்லாத்தையும் ஆலோசனை, அதாவது பொதுமக்கள், தனியார் பேருந்து ஓட்டுநர் இங்க உரிமையாளர்கள் எல்லாத்தையும் வந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தமிழ்நாடு அரசு இப்ப தனியார் மயம் பேருந்துகளை வந்து, அதாவது சென்னையில ஓடுற மினி பேருந்துகளை வந்து தனியார் மயப்படுத்துற போது இது ரெண்டுக்குமே ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இல்ல, அதுதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இரண்டிற்கும் தொடர்பு இருக்குமோ என்றுதான் என்ன தோன்றுகிறது, கருத தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்தமான போக்குவரத்திற்கு இந்த கட்டண உயர்வு வரும்போதுதான் இந்த சிற்றுந்துகளை தனியார் மயமாக்கி விடக்கூடிய இந்த செயலை பார்க்கிறோம். அப்போ இந்த சிற்றுந்துகளிலும் கட்டண மாற்றம் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவிடுமோ, அதாவது இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேள்விகள் என்பது இந்த அறிவிப்போட நம்ம தொடர்புபடுத்தி தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அரசாங்கத்தின் நிலைப்பாடு, அரசாங்கத்தின் முடிவு, நாம் அது நடைமுறைப்படுத்தப்படும் நாள் என்றுதான் நம்ம அதை பார்க்க வேண்டும், பார்க்க முடியும். பத்மநாபன், கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனியார் மயம்னு சொல்லி போறாங்க. ஏற்கனவே தனியார் ஆம்னி பேருந்துகளை இன்னைக்கு வரைக்கும் அரசால், அதாவது அதிமுக அரசா இருந்தாலும் சரி, அது திமுக அரசா இருந்தாலும் சரி, கட்டண கொள்ளையை வந்து தடுக்கவே முடியல. இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நாங்க வந்து கட்டணத்தை வந்து முறையா தான் வசூலிக்கிறோம் அப்படின்னு தனியார் ஆம்னி பஸ்ஸையும் சொல்றாங்க. ஆனா இந்த பண்டிகை காலங்கள்ல ஒரு 500 ரூபாய் இருக்கிற இடத்துல வந்து 2000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய் இருக்கிற இடத்துல 5000 ரூபாய், அதாவது விமான, நம்ம நிறைய நேரத்துல செய்திகள் போட்டு நம்மளே இப்போ இது பண்ணியிருக்கோம். விமான டிக்கெட்டுக்கு நிகரா வந்து தனியார் ஆம்னி பஸ்ஸுகளோட கட்டணம் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து சரி பண்ண முடியாத, கட்டுப்படுத்த முடியாத அரசுகள் எப்படி வந்து தனியார் மயம்னு யோசிக்கிறாங்க? இது வந்து மத்திய அரசோட தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தீவிரமா தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். இத ரெண்டு விஷயம் பத்மநாபன், நீங்க குறிப்பிட்டது மாதிரி மத்திய அரசாங்கங்கள் தனியார் பங்களிப்போடு செயல்படுத்த முயற்சிக்கின்ற பல்வேறு திட்டங்களை மாநில அரசு மிக மிக கடுமையாக எதிர்த்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தனியார் மயம், தாராள மயம் தான் நாட்டை இவ்வாறான இவ்வளவு சிக்கலுக்கு வந்து உட்படுத்தி விட்டதனால் தனியார் பங்களிப்பு, தனியார் மயத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றதா தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தின் நிலைப்பாடு இருக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க மற்றொன்று குறிப்பிட்டது மாதிரி ஆம்னி பேருந்துகளோட கட்டண கொள்ளை நாடு அறிந்தது. ஏறக்குறைய வந்து பண்டிகை கால நெருக்கங்களில் பார்க்கும் பொழுது விமான கட்டணத்திற்கு இணையா இருக்கும் நம்ம ஆம்னி பேருந்து. அன்னைக்கு இரவுல விடிந்தால் பண்டிகை என்ற விடிந்தால் பண்டிகை, அந்த முந்தைய நாள்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய விமான கட்டணத்துக்கு அளவுக்கு உயர்த்தப்படுகிறது. இது நம்ம ஒரு சில இடங்களில் விமான கட்டணத்தை விட அதிகமாலாம் வசூலிக்கிறாங்க இருக்கு. ஆனா ஒரு விஷயம் பத்மநாபன், அந்த ஆம்னியோட தடாலடி கட்டண உயர்வு அல்லது அதிரடி இந்த கட்டண அறிவிப்பை போன்று இந்த சிற்றுந்துகளில் செயல்படுத்த முடியுமா அப்படின்றது என்னால அது யோசிக்க முடியல. ஏனென்றால் ஒருவேளை அதே போன்று இல்ல அந்த நிறுவனங்களை சார்ந்த உரிமையாளர்களிடமே இப்படியான இந்த ஒப்பந்தங்கள்லாம் தரப்படும் போது தடனடியாக கட்டண உயர்வுலாம் வந்து சிற்றுந்துகள் ஏற்பட்டால் அது மிக கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் பொதுமக்களிடம். பத்மநாபன், மிக கடுமையான பாரதூர விளைவுகளை, கடுமையான அதிருப்திகளை உருவாக்கும் என்பதில் முனையளவும் சந்தேகம் இல்லை. அதனால் அரசாங்கம் உறுதியாக இதில் தலையிட்டு தற்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே தனியார் பங்களிப்போடு இதை செயல்படுத்துமையானால் இதற்கு பொதுமக்களிடம் பெரிய அதிருப்தி இருக்காது. ஏன்னா யார் இயக்கனானா எங்களுக்கு அதே கட்டணத்தில் அதே சேவைகளை தொடர்ந்தால் போதும் என்ற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருப்பார்கள். ஆனா அதையும் தவிர்த்து நீங்க கட்டணத்தையும் உயர்த்திட்டு இந்த வழித்தடத்துல பேருந்து போனது இந்த வழித்தடத்துல இருக்காது என்பதும், அல்லது இந்த நிறுத்தத்தில் பஸ் ஸ்டாப்பில் நின்னது இப்ப நிக்காது அப்படின்ற மாதிரியான சில தடாலடி அடாவடிகளை மேற்கொண்டால், நான் குறிப்பிட்டது மாதிரி பத்மநாபன், ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும் என்பது சந்தேகமே இல்லை.
பார்க்கலாம். தனியார் இந்த மினி பேருந்துகளை வந்து தனியார் மயமாக்குறதுக்கு வந்து கடுமையா தொழிற்சங்கங்கள்ல இருந்து எதிர்கட்சிகள்ல இருந்து பொதுமக்களுமே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவிட்டு வராங்க. பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது. நிகழ்ச்சியில வந்து மினி பேருந்துகள் தனியார் மயமாக்குறது, அது மட்டும் இல்லாம தனியார் ஆம்னி பஸ்களோட கட்டண கொள்ளை குறித்து விரிவான ஒரு தகவலை அளிச்சீங்க. தங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி பத்மநாபன், நன்றி.